Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.16ல first question பாருங்க. Graph the following quadratic equations and state their nature of solution அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு quadratic equation கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம nature of solution என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இந்த மாதிரி ஒரே ஒரு quadratic equation கொடுத்துட்டு அதுக்கு nature of solution கேட்டாங்கன்னா எப்படி போடணும்னா first நமக்கு கொடுத்திருக்க quadratic equation வந்து நம்ம y ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? y ன்னு எடுத்துக்கிட்டு x க்கு வந்து லிமிட்ஸ் கொடுத்து அதுக்கான y யோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ நமக்கு சம் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும், ஒரு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கலாம். என்னென்னா ஸோ இப்போ கிராஃப்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட்ல சரிங்களா 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? இதுவே கிராஃப்ல வந்து கர்வ் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இதுவே கிராஃப் வந்து கர்வ் வந்து கிராஃபில் எக்ஸ் ஆக்ஸை டச்சே பண்ணலை, இன்டர்செக்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 டைப்ஸில் நமக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், என்ன சொன்னேன், ஒய்ன்னு எடுத்துப்போம் இல்லையா? ஒய் இஸ் ஈக்குவல் டு x squared minus 9x plus 20. சரியா? இப்போ எக்ஸுக்கான லிமிட் எடுக்க போகிறோம். ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா அதுக்கான லிமிட்ஸ் வந்து எப்பயுமே நீங்கள் -5லேருந்து 5 வரைக்குமே எல்லா சமுக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே எழுதிக்கிறேன் -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5. சரியா? இப்போ நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட், அடுத்தது -9x, அடுத்தது 20, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், y கிடைக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே ஆன்சர் எழுத போகிறோம். சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட், இப்போ -5 ஸ்கொயர்ட் என்னது 25, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 squared 16, minus into minus plus, 3 squared 9, minus into minus plus, 2 squared 4, minus into minus plus, 1 squared 1 ஆயிடும். 0, 1 squared 1, 2 squared 4, 3 squared 9, 4 squared 16, 5 squared 25. அடுத்தது -9 x வேல்யூ கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ 9 5s are 45, 9 4s are 36, 9 3s are 27, 9 2s are 18, 9 1s are 9. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 இன்ட்டு -9 -9 -18 -27 -36 -45. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்துக்கும் சேம் அதே தான் வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒய்யோட வேல்யூ எழுத போகிறோம். 25 + 45 என்ன வரும், 60 70 வரும். 70 + 20 90. இது 6 + 6 12க்கு 2 ரிமைனிங் 1 2 5 5 6 7 72. இங்கே 16க்கு 6 ரிமைனிங் 1 2 4 1 5 56. இங்கே 12 2 ரிமைனிங் 1 2 2 4 10 30 20 21ல் வந்து 9 போச்சுன்னா 12 4 + 20 24 24ல் 18 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். 29 29ல் 27 போச்சுன்னா 2 36 36 - 36 0. இது 45 45 - 45 0. ஸோ இங்கே நமக்கு எல்லாமே நமக்கு 0ல் முடியுது. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு கர்வ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நம்ம இன்னும் ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 36. இது -9 6 are 54. இந்த 20 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 36 + 70 56. 56ல் 54 போச்சுன்னா 2. சரிங்களா? இப்போது -5லேருந்து 6 வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து 0 கேஸ் வரும்போது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ என்னது, -5, 90, -4, 72, -3, 56, -2, 42, -1, 30, 0, 20, 1, 12, 2, 6, 3, 2, 4, 0, 5, 0,
6,2. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கிராஃப் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4 எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு வரும். சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? -5,90. ஸோ இங்கே நமக்கு வேல்யூ வந்து 90 வரைக்கும் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம விட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது 72 -4,72. இங்கே நமக்கு என்ன 50 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸும் போட முடியாது, இந்த பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? -2,42. -2 எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே, ஒயில் வந்து நமக்கு 42 இங்கே இருக்குது. -2,42. அடுத்தது -1,30. -1 30 -1,30. அடுத்தது 0,20. 0,20. அடுத்தது 1,12. 1,12. அடுத்தது 2,6. 2 ஒயில் வந்து 6. 2,6. அடுத்தது 3,2. 3,2. அடுத்தது 4,0. 4,0. அடுத்தது 5,0 வந்ததா? 5,0. அடுத்தது நம்ம 0 வந்ததால் இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? இப்போ 6 சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சது? 6,2. 6 2. ஸோ இப்போ இதை கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கர்வ் நமக்கு வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ 6க்கு அப்புறம் நம்ம எக்ஸுக்கு வந்து 7 8 9 கொடுத்துருந்தோம்னா கர்வ் நமக்கு பெருசாகவே கிடச்சிருக்கும். ஓகேவா? இங்கே நமக்கு முக்கியமாக தேவையானது என்னது? கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இது மேற்கொண்டு நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அது நமக்கு எந்த யூஸும் கிடையாது. அதனால தான் நான் வந்து ஒரே பாயிண்ட்டோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த கர்வ் பாருங்கள், இந்த கர்வ் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை இடத்துல வந்து இன்டர்செக்ட் பண்ணுது? 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் பண்ணிச்சின்னா அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்கலாம். y is equal to x squared minus 9x plus 20. இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதிக்கிறது பாருங்கள். ஹியர் த பேரபோலா, அதாவது நமக்கு கிடைச்சிருக்க அந்த கர்வ். ஓகேவா? த பேரபோலா ஹேஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் வித் எக்ஸ் ஆக்சிஸ். தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. நம்ம கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஹேஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஒய்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு லிமிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். எக்ஸுக்கு என்ன லிமிட்ஸ் கொடுப்போம்? -5லேருந்து 5 வரைக்கும் கொடுக்கணும். -4 -3 -2 -1 0 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட். அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது -4x, அடுத்தது +4. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேணும்? நமக்கு ஒய்ன்றது வேணும். சரிங்களா? ஸோ இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 25 16 9 4 1. மைனஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து நமக்கு போயிடும், ப்ளஸ் ஆகிடும். சரியா? 0 1 4 9 16 25. அடுத்தது -4 கொண்டு போய் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நமக்கும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்கிறதால இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக வரும். சரிங்களா? ஸோ -4 × -4 என்னது? 20 16 12 8 4 0. இப்போ -4 × 1 -4 -4 × 2 -8 -12 -16 -20. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். 5 9 2 + 2 4 49. இங்கே என்ன கிடைக்குது? 16 + 16 32 32 + 4 36. இது 9 21 25 8 8 8 16 4
8 9 4 0 ஆயிடும் 1 4 plus 4 8 8 minus 8 0 இது 13 13 minus 12 வந்து 1 16 minus 16 0 ரிமைனிங் வந்து 4 25ல 20 போச்சுன்னா ரிமைனிங் 5 இருக்கும் 5 plus 4 வந்து 9 சரிங்களா இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும் ஒய்யோட வேல்யூ தெரியும் ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க -5, 49 -4, 36 -3, 25 -2, 16 -1, 9 0, 4 1, 1 2, 0 3, 1 4, 4 5, 9 சரிங்களா இப்போ இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம் சரிங்க இப்போ கிராஃப் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4 எடுத்திருக்கேன் ஒய் ஆக்சிஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ ஸ்கேல் என்ன வரும் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்னு வரும் ஸோ இப்போது நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ளாட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -5, 49 சரிங்களா -5 எங்கே இருக்குது இங்கே இருக்குது 49 49 எங்கே இருக்குது 48க்கும் 50க்கும் இன் பிட்வீனில் இருக்குது -5, 49 அடுத்தது -4, 36 -4, 36 -4, 36 அடுத்த பாயிண்ட் -3, 25 -3 yல வந்து 25 எங்கே இருக்குது இங்கே இருக்குது 24க்கும் 26க்கும் இன் பிட்வீனில் -3, 25 அடுத்தது -2, 16 -2 16 -1, 9 -1 9 வந்து இங்கே இருக்குது 8க்கும் 10க்கும் இன் பிட்வீனில் -1, 9 அடுத்தது 0, 4 0 yல வந்து 4 0, 4 அடுத்தது 1, 1 1 இங்கே yல 1 எங்கே இருக்குது 0க்கும் 2க்கும் இன் பிட்வீனில் இருக்குது 1, 1 அடுத்தது 2, 0 2, 0 அடுத்தது 3, 1 3 1 3, 1 அடுத்தது 4, 4 4 yல வந்து 4 5, 9 5 9 எங்கே இருக்குது 8க்கும் 10க்கும் இன் பிட்வீனில் இருக்குது 5, 9 ஸோ இது அப்படியே ஒரு கர்வ் போட்டுடலாம் இதுக்கான ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க y is equal to x squared minus 4x plus 4 சரியா இப்போ இந்த கர்வ் நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு ஒரே ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ அப்போ அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணியிருந்தால் அதுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ஓகேவா ஸோ இதை சொல்யூஷனாக எழுதிக்கலாம் Here, the parabola has only one point of intersection with x-axis. Therefore, அந்த quadratic equation எழுதிக்கோங்க has real and equal roots. இதுதான் இதோட nature of solution. அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் y is equal to எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 7 கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஒய்ன்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக கொடுத்து அதுக்கான ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்கே எக்ஸுக்கு என்ன லிமிட் எடுக்க போகிறோன்னா -5லேருந்து 5 வரைக்கும் எடுக்க போகிறோம் ஸோ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டாலே நீங்கள் -5லேருந்து 5 வரைக்கும் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 அடுத்தது என்ன தேவை எக்ஸ் ஸ்கொயர் தேவை அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் தேவை அதுக்கப்புறம் +7 தேவை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் y கிடைக்கணும் சரிங்களா ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்கள் 25 16 9 4 1 இங்கே மைனஸ் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது ஸோ அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஆகிடும் சரியா 0 1 4 9 16 25 அடுத்தது எக்ஸ் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 அடுத்தது 7 கான்ஸ்டன்ட் வேல்யூ
அடுத்தது y எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 25 minus 5 20, 20 plus 7 27, இது 16 plus 7 23, 23ல 4 போச்சுன்னா 19, 9 plus 7 16, 16ல 3 போச்சுன்னா 13, 4 plus 7 11, 11ல 2 போச்சுன்னா 9, 1 plus இங்கே 1 minus 1 0 ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் 7 7 7 8 9 7 8 9 9 plus 4 13 9 12 12 plus 7 19 20 27 30 37. ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. -5, 27 -4, 19 -3, 13 -2, 9 -1, 7 0, 7 1, 9 2, 13 3, 19 4, 27 5, 37. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். பிளாட் பண்ணி நமக்கு கர்வ் வந்து எத்தனை பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து எழுதணும். ஸோ கிராஃப் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4, ஒய் ஆக்சிஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வர மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு வரும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? -5, 27. -5 இங்கே இருக்குது, 27 எங்கே இருக்குது? 26க்கும் 28க்கும் இன்பிட்வீனில் இருக்குது. -5, 27. அடுத்தது -4, 19. -4 19 18க்கும் 20க்கும் இன்பிட்வீன். -4, 19. அடுத்தது -3, 13. -3 13 வந்து 12க்கும் 14க்கும் இன்பிட்வீன். -3, 13. அடுத்தது -2, 9. -2 9 வந்து 8க்கும் 10க்கும் இன்பிட்வீனில். -2, 9. அடுத்தது -1, 7. -1 7 -1, 7. அடுத்தது 0, 7. 0 0, 7. 1, 9. 1 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 8க்கும் 10க்கும் இன்பிட்வீன். 1, 9. அடுத்தது 2, 13. 2 13 12க்கும் 40க்கும் இன்பிட்வீனில். 2, 13. அடுத்தது 3, 19. 3 19 18க்கும் 20க்கும் இன்பிட்வீனில். 3, 19. அடுத்தது 4, 27. 4 27 26க்கும் 28க்கும் நடுவில் இருக்கிற அந்த லைனு இது வந்து 4, 27. அடுத்தது 5, 37. 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 37 37 இங்கே இருக்குது. 36க்கும் 38க்கும் இன்பிட்வீனில். 5, 37. ஓகேவா? ஸோ இப்போ இதை கர்வ் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y is equal to x² plus x plus 7. சரியா? இப்போ இந்த கர்வ் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணதா பாருங்கள். இந்த கர்வும் எக்ஸ் ஆக்சிஸும் டச்சே பண்ணலை. சரிங்களா? இன்டர்செக்ட் பண்ணலை. ஸோ அப்போ இன்டர்செக்ட் பண்ணலைன்னா நம்மளோட சொல்யூஷன் என்னவா இருக்கும்? இங்கே பாருங்கள், இன்டர்செக்டே பண்ணல அப்படின்னா என்ன சொல்யூஷன்? இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது? நோ ரியல் ரூட்ஸ். இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதிக்கணும்? ஹியர் த பேரபோலா டஸ் நாட் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ், தேர்ஃபோர் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இதுதான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப்